கிருஷ்ணனை நாமெல்லாம் பல கோலங்களில் பார்த்திருக்கோம். வெண்ணெய் திருடும் பாலகனாகவும், முரளி கிருஷ்ணனாகவும், வாசிக்கும் மாயனாகவும், குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசிக்கும் பரமாத்மாவாகவும். ஆனா கிருஷ்ணன் தன் அம்மா தேவகியின் இடுப்பில் அமர்ந்திருக்கும் கோலத்தை பார்த்ததுண்டா? மதுரா அரசன் கம்சனுக்கு ஒரு தங்கை தேவகி. அவளின் திருமணத்திலே வானத்தில் ஒரு குரல் கேட்டது, கம்சா, உன் தங்கையின் 8வது குழந்தை உன்னை அழித்து விடுவான். அந்த பயத்தில் கம்சன் தேவகி வசுதேவரை சிறையில் அடைத்தான். அவர்களுக்கு பிறந்த முதல் 7 குழந்தைகளையும் கொன்றான். ஆனால் 8வது குழந்தை பிறந்த இரவு சிறை முழுக்க ஒளி நிரம்பியது. அந்த ஒளியிலிருந்து தோன்றினான் பாலக கிருஷ்ணன். சிறையின் கதவுகள் தானாக திறந்தன. வசுதேவர் குழந்தையை கூடைப்படியில் வைத்து யமுனை நதியை கடந்து ஆயர்பாடி சென்றார். அங்கு யசோதையின் பெண் குழந்தையுடன் மாற்றி வைத்தார். கம்சன் அந்த பெண் குழந்தையை எரிந்தவுடன் அவள் துர்க்கையாக மாறி வானத்தில் சொன்னாள், உன்னை அழிக்க பிறந்தவன் பிருந்தாவனத்தில் இருக்கிறான். ஆண்டுகள் கழித்து கிருஷ்ணன் வளர்ந்து கம்சனை அழித்தான். அப்போதுதான் தேவகியும் வசுதேவரும் விடுவிக்கப்பட்டனர். அந்த நிமிடத்தில் கிருஷ்ணர் சிறு குழந்தையாக மாறி ஓடி வந்து தன் தாயை அணைத்தான். தேவகி அவனை தூக்கி தன் இடுப்பில் வைத்தாள். அந்த காட்சி தாயின் அன்பும் தெய்வத்தின் ஒளியும் சேர்ந்த தரிசனம்.